புயல் வேகத்தில் ரயில் வரும் சுரங்கப்பாதையில் போய் சுருண்டு படுத்தார் ராமானுஜன். அவருக்கு வாழ பிடிக்கவில்லை. 1000 கனவுகளோடு கடல் கடந்து வந்த பின்னும் துயரமும் தோல்விகளும் தொடர்கிறதே என்று வெம்பினார். இந்தியாவில் உள்ள மனைவியை அம்மா கொடுமைப்படுத்துவதாக வந்த செய்திகளும் அவரது நெஞ்சில் நெருப்பை அள்ளிக் கொட்டின. ராமானுஜன் படுத்திருந்த இடத்துக்கு சிறிது தொலைவில் உள்ள நிலையத்தில் வந்து ரயில் நின்றது. அங்கிருந்து மீண்டும் புறப்பட வேண்டிய நேரத்தில் மின்சார கருவியில் திடீர் பிரச்சனை. அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகள் தூரத்தில் ஓர் உருவம் தண்டவாளத்தின் குறுக்கே படுத்திருந்ததை பார்த்து பதறித்தான் போனார்கள். தற்கொலைக்கு முயன்ற குற்றத்திற்காக ராமானுஜன் கைது செய்யப்பட்டார். இன்றளவும் கணிதவியலாளர்கள் பகுத்துணர முயன்று கொண்டிருக்கும் தேற்றங்களை தந்த ராமானுஜன் தண்டவாளத்தில் தலை வைத்த கதை பெரும் சோகம் நிரம்பியது. கும்பகோணம் ஸ்ரீனிவாச ராகவ ஐயங்காருக்கும் கோமளத்திற்கும் மகனாக 1888 ஆண்டு செப்டம்பர் 9 பிறந்தது முதலே ராமானுஜனுக்கு எல்லாம் போராட்டம்தான். தாய் வழி பாட்டனார் ஊரான ஈரோட்டில் பிறந்து சொந்த ஊரான கும்பகோணத்துக்கு பச்சிளங்குழந்தையாக ராமானுஜன் வந்தபோது அந்த ஊரையே பெரியம்மை நோய் சூறையாடி கொண்டிருந்தது. 2 ஆணும் ஒரு பெண்ணுமாக மொத்தம் 3 குழந்தைகளை அவரின் குடும்பம் அம்மைக்கு பலி கொடுத்தது. ராமானுஜம் பெரியம்மையோடு கடுமையாக போராடி முகமெல்லாம் தழும்புகளோடு உயிர் பிழைத்தார். 3 வயதை கடந்த பிறகும் அவருக்கு பேச்சு வரவில்லை. இருப்பினும் 1890 ஆண்டில் காஞ்சிபுரம் தேரடியில் இருந்த திண்ணை பள்ளியில் சேர்ந்த அவருக்கு ஆசிரியர்கள் சொல்லித்தரும் முறையிலெல்லாம் விருப்பமே இல்லை. பள்ளி படிப்பே பிடிக்காத ராமானுஜனுக்கு கணக்கு மட்டும் இனித்தது. மற்ற குழந்தைகள் ஓடியாடி விளையாடும் போது ராமானுஜனோ தனக்கு பிடித்த கணக்குகளோடு விளையாடிக் கொண்டிருந்தார். அவருக்கு எந்த அளவு கணக்கு பிடித்திருந்ததோ அதைவிட அதிகமாக வறுமைக்கு அவரை பிடித்திருந்தது. பின்னாளில் பணம் கொட்டும் ஏடிஎம் இயக்குவதற்கான அடிப்படை சூத்திரத்தையே உருவாக்கிய ராமானுஜன் பசியோடுதான் காலம் கழிக்க வேண்டியிருந்தது. புகழ் வாய்ந்த கும்பகோணம் டவுன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். இன்றைய 8ஆம் வகுப்புக்கு நிகரான 3வது ஃபாரம் படித்த போது ராமானுஜனின் கணித அறிவு முறையாக வெளிப்பட்டது. 0க்கு மதிப்பில்லை என ஆசிரியர் கற்றுக் கொடுத்த போது 0ஐ ஓர் இலக்கத்தின் வலப்பக்கம் இணைத்தால் அதன் மதிப்பு 10 மடங்காக உயரும். அதுவே 2 பூஜ்ஜியங்களை போட்டால் மதிப்பு 100 மடங்காகும். பிறகெப்படி 0க்கு மதிப்பில்லை என்று கூற முடியும் என ராமானுஜன் கிடுக்குப்பிடியாக இருந்தார். ராமானுஜன் அன்று கேட்ட கேள்விதான் இன்று நாம் படிக்கும் அல்ஜீப்ரா எனப்படும் நுண்கணிதத்தின் அடிப்படை. பள்ளியில் படிக்கும் போதே தனித்த கணித அறிவோடு வலம் வந்த ராமானுஜனின் ஆற்றலை ஜிஎஸ்கார் என்பவர் எழுதிய குறிப்பு புத்தகம் மேலும் தூண்டிவிட்டது. அதிலிருந்த 4000த்திற்கும் மேற்பட்ட தேற்றங்கள் கல்லூரி மாணவர்களையே மண்டைகாய வைத்தன. படித்துக் கொண்டே சக மாணவர்களுக்கு கணக்கு டியூஷன் எடுத்தார். ராமானுஜனிடம் பாடம் கற்றவர்களில் கல்லூரி மாணவர்கள் சிலரும் அடக்கம். வறுமையில் வாடிய குடும்பத்துக்கு இதன் மூலம் கொஞ்சமாக பணம் கிடைத்தது. அதைவிட கணக்கு சொல்லித் தருவதை அலாதி சுகமாக நினைத்தார் ராமானுஜன். கணிதத்தில் மட்டுமே பேரார்வம் இருந்தாலும் பற்களை கடித்துக் கொண்டு மற்ற பாடங்களையும் படித்து ஒரு வழியாக பள்ளி படிப்பை முடித்து கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் எனப்படும் FAவுக்கு சேர்ந்தார். ராமானுஜனுக்கு கல்லூரி படிப்புக்கான தேர்வுகள் பெரும் தலைவலியாக இருந்தன. கணக்கை தவிர எல்லாவற்றிலும் கோட்டை விட்டார். FA முதலாண்டு இறுதித் தேர்வில் தோற்றதால் கஷ்டப்பட்டு தேர்வெழுதி வாங்கிய படிப்புதவித் தொகையும் நின்று போனது. படிப்பை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தொடர்வது என்று முடிவானது. 1906 ஆண்டில் சென்னைக்கு வந்து படிப்பில் சேர்ந்தார். பச்சையப்பன் கல்லூரியில் கணிதத்துறையை உருவாக்கிய சிங்காரவேலு முதலியார் தலைமையில் ராமானுஜாச்சாரி போன்ற சிறந்த கணித பேராசிரியர்கள் பணியாற்றினர். தற்செயலாக ஒருமுறை ராமானுஜனின் கணித குறிப்புகளை பார்த்து வியந்த பேராசிரியர் அவரது புகழை பச்சையப்பன் கல்லூரி முழுக்க பரப்பினார். கல்லூரி முதல்வராக இருந்த வெள்ளைக்காரர் JA யாஷிடம் கூட்டி போய் அறிமுகம் செய்து வைத்தார். கசக்கி கசக்கி கந்தையாகி போன ஆடைகளோடு முதல்வர் முன்பு போய் நின்ற ராமானுஜனை பார்த்து அவர் குடும்ப சூழலை உணர்ந்து கொண்டார். அதே இடத்தில் படிப்பு கட்டணத்தை பாதியாக குறைத்த முதல்வர் மீதி பாதியை தானே கட்டிவிடுவதாகவும் உறுதியளித்தார். ராமானுஜன் கணித ஆராய்ச்சிகளை தொடர வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தினார். கணக்கறிவால் கிடைத்த முதல் அங்கீகாரம்
ராமானுஜனை நிம்மதி பெருமூச்சு விட வைத்தது. ஆனாலும் விதி வேறு வடிவத்தில் விளையாடியது. தொடர்ச்சியான விடுதி சாப்பாடு ராமானுஜனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. உடல்நிலை அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளானது. 5 மாதங்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் மீண்டும் கும்பகோணத்துக்கே சென்றார். FA படிப்பை முடிக்க 2 முறை எடுத்த முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்தாலும் ராமானுஜனுக்கு கணிதத்தை விட்டு பிரியவே முடியவில்லை. மீண்டும் தனிப்பட்ட முறையில் FA தேர்வெழுதினார். 3வது முறையாகவும் தேர்வில் தோல்வியடைந்ததால் மொத்தமாக படிப்பை மூட்டை கட்டி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதையடுத்து 21 வயதான ராமானுஜனுக்கும் 10 வயது சிறுமியான ஜானகிக்கும் 1909ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி திருமணம் நடந்தேறியது. மணமான பிறகு வேலை தேடத் தொடங்கிய ராமானுஜனுக்கு பட்டப்படிப்பை முடிக்காததால் வேலை கிடைக்கவில்லை. இந்திய கணித கழகத்தை தொடங்கி நடத்திய ராமசாமி ஐயரின் சிபாரிசு கடிதத்தோடு சென்னையில் வேலை தேடும் படலம் பின்னர் தொடங்கியது. சென்னையில் வக்கீல் தொழிலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் தன்னுடைய நண்பரை சந்தித்தார். அவரின் உதவியோடு அப்போது இந்திய கணித கழகத்தின் செயலாளராக இருந்த ராமச்சந்திர ராவை சந்தித்து தான் உருவாக்கிய தேற்றங்களை கொடுத்து வேலை கிடைக்குமா என ராமானுஜன் கேட்டார். முதலில் ராமானுஜனை அலட்சியம் செய்த ராமச்சந்திர ராவ் பின்னர் ராமானுஜனின் தேற்றங்களைக் கண்டு ஆடித்தான் போனார். இதையடுத்து ராமானுஜனை அழைத்து வேலை செய்தால் கணித ஆராய்ச்சி பாதிக்கப்படும் என்பதால் மாதம் தானே குடும்ப செலவுக்கு பணம் கொடுப்பதாகவும் ராமானுஜன் கணித ஆய்வை தொடர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் அதுவரையிலான ராமானுஜனின் கண்டுபிடிப்புகளை இந்திய கணித கழகம் மூலம் வெளியிட ஏற்பாடு செய்வதாகவும் உறுதியளித்தார். 1911ஆம் ஆண்டில் முதன்முறையாக இந்திய கணித கழக ஆய்வுதழில் ராமானுஜனின் கணித புதிர்கள் வெளியாகின. சிறப்பு இயல்புகளை கொண்ட பெர்னோலி எண்களை பற்றிய அவரது முதல் ஆய்வு கட்டுரையும் அதே ஆண்டில் பிரசுரமானது. சென்னை மாகாணத்தை தாண்டி இந்தியா முழுக்க அண்ணாந்து பார்க்கும் மனிதராக ராமானுஜன் மாறத் தொடங்கினார். சென்னை துறைமுகத்தில் பதிவுறு எழுத்தர் வேலைக்கு தனது நண்பரும் கணித ஆர்வலருமான நாராயண ஐயரிடம் ராமானுஜன் பற்றி ராமச்சந்திர ராவ் சிபாரிசு செய்ததை அடுத்து வேலை கிடைத்தது. 1912ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தார் ராமானுஜன். மாதம் 30 ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கும்பகோணத்திலிருந்து குடும்பம் சென்னைக்கு வந்தது. ஜார்ஜ் டவுன் முத்தையா முதலி தெருவில் மாதம் 3 ரூபாய் வாடகையில் வீடு பிடித்தார். குடும்பத்தின் எதிர்பார்ப்பை 30 ரூபாயால் பூர்த்தி செய்ய முடியாததால் காலையும் மாலையும் மாணவர்களுக்கு கணக்கு டியூஷன் எடுத்தார். வேலைகள் எல்லாம் முடிந்த பிறகு ராமானுஜன் கணித ஆராய்ச்சி செய்வார். அப்போது கணித குறிப்புகளை எழுத போதுமான தாள் வாங்குவதற்கு பணம் இல்லாததால் துறைமுக அலுவலகத்தில் பயன்படுத்திவிட்டு கீழே வீசப்படும் தாள்களை எடுத்து வந்து அதன் மற்றொரு பக்கத்தில் கணக்கு போட்டு பார்ப்பார். அதிலும் முதலில் பென்சிலில் எழுதிவிட்டு பிறகு அதன் மீது சிவப்பு மை பேனாவால் எழுதி 2 முறை பயன்படுத்துவார். ஒரு நாள் மறதியாக ராமானுஜம் 2 கணித ஆய்வு தாள்களை அலுவலக கோப்பில் வைத்து விட்டார். அதை பார்த்து முதலில் குழம்பி போன துறைமுகத்தின் தலைவர் பிரான்சிஸ் ஸ்பிரிங் அவற்றில் அரிய கணக்கு சூத்திரங்கள் இருந்ததைக் கண்டு வியந்தே போனார். இதை அடுத்து அவர் ராமானுஜனுக்கு தனியாரை ஒதுக்கி கணித ஆராய்ச்சியை தொடர கோரினார். எனினும் உலகளவு அங்கீகாரத்துக்கான முயற்சிகள் அவ்வளவு எளிதாக இல்லை. இங்கிலாந்தில் இருந்த கணித மேதைகளுக்கு தன்னுடைய கணித கண்டுபிடிப்புகள் சிலவற்றை வைத்து ஏர்மெயில் கடிதங்களாக எழுதினார் ராமானுஜன். பலர் பதிலே அனுப்பவில்லை. சிலர் பிரித்து கூட பார்க்காமல் திருப்பிவிட்டனர். இந்த காலகட்டத்தில் ராமானுஜன் ஹார்டி என்பவர் எழுதிய கணித நூலை வாசிக்க நேர்ந்தது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருந்த அந்த புத்தகத்தில் ராமானுஜனுக்கு சிறு வயது முதல் மிகவும் பிடித்த பகா எண்களை பற்றி சில தகவல்கள் இருந்தன. எனவே அவருக்கு உற்சாகம் பிறந்தது. தன்னை பற்றியும் தன் கணித கண்டுபிடிப்புகளை பற்றியும் ஹார்டிக்கு கடிதம் எழுதினார். 25 வயதில் ராமானுஜன் எழுதிய அந்த கடிதத்தில் ஹார்டியின் கண்டுபிடிப்புகளை மறுத்து எழுதியிருந்தார். ராமானுஜனின் மறுதலிப்பு உண்மையானால் அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்பதை உணர்ந்த ஹார்டி கடிதத்தில் இருந்த மற்ற சூத்திரங்களையும் கவனத்தோடு பார்த்தார். தன்னோடு சேர்ந்து ஆய்வுகளில் ஈடுபடும் கணித பேராசிரியர் லிட்டில் வுட் முன்பு இவற்றையெல்லாம் வைத்து ஆலோசித்தார். கடிதத்தை எழுதியவர் கண்டிப்பாக தனித்துவமான ஆற்றல் கொண்ட கணித மேதை என்ற முடிவுக்கு இருவரும் வந்தனர். ராமானுஜனை உடனடியாக இந்தியாவிலிருந்து வரவழைத்து இங்கிலாந்து ட்ரினிட்டி கல்லூரியில் கணித ஆராய்ச்சிகளை செய்ய வைக்க வேண்டும் என முடிவெடுத்தார். ஆனால் ராமானுஜன்
இங்கிலாந்துக்கு செல்ல மறுத்து விட்டார். இதற்கு காரணம், அக்காலத்தில் ஆச்சாரமான பிராமணர்கள் யாரும் கடல் கடந்து செல்லக்கூடாது என்ற விதி இருந்தது. மீறி சென்றால் அவர்களை சாதி நீக்கம் செய்துவிடும் வழக்கமும் இருந்தது. அப்போது சென்னைக்கு வந்திருந்த கணித அறிஞரும் பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியில் வானிலை துறையில் உயர் பொறுப்புகளை வகித்தவருமான தாமஸ் வாக்கரிடம் ராமானுஜனை பற்றி துறைமுகத் தலைவர் எடுத்துக் கூறியிருந்தார். இதையடுத்து அவரது முயற்சியால் ராமானுஜனின் படைப்புகளை ஆய்வு செய்து அவருக்கு மாதந்தோறும் 75 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கி கணித ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பளிக்கலாம் என்று ஆட்சி மன்ற குழுவுக்கும் பரிந்துரைத்தனர். மாதம் 30 ரூபாயில் பற்றாக்குறை ஜீவனம் நடத்தி வந்த ராமானுஜனுக்கு 75 ரூபாய் என்பது பெருமகிழ்ச்சியை தந்தது. ஜார்ஜ் டவுனிலிருந்து திருவல்லிக்கேணியில் மாடியுடன் தனி அறை கொண்ட வீட்டுக்கு குடிபெயர்ந்தார். இதற்கிடையே ராமானுஜனை எப்படியும் இங்கிலாந்துக்கு வரவழைத்து விட வேண்டும் என ஹார்டி நினைத்தார். அந்த நேரத்தில் லண்டனிலிருந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவாற்ற வந்த கணித மேதை நெவில் என்பவரை இது குறித்து ராமானுஜத்திடம் பேசி சம்மதிக்க வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். ராமானுஜனை சந்தித்த அவரிடம் தேர்வுகள் ஏதும் வைக்காமல் நான் கணித ஆராய்ச்சி செய்ய அனுமதிப்பீர்களா என்பதை முதல் கேள்வியாக ராமானுஜன் முன்வைத்தார். அதற்கு நெவில் உத்தரவாதம் அளித்தார். அதன் பிறகே ராமானுஜன் இறங்கி வந்தார். ராமானுஜனின் அம்மாவுக்கு அவர் இங்கிலாந்து செல்வதில் விருப்பமில்லை. ட்ரினிட்டி கல்லூரியில் படிக்கும் அரிய வாய்ப்பு குறித்தும் அதன் மூலம் ராமானுஜன் அடைய போகும் உலக புகழ் பற்றியும் ராமச்சந்திர ராவ், சேஷு ஐயர் போன்றோர் கோமளத்திற்கு புரிய வைத்து அவர் மனதை கரைத்தனர். ராமானுஜன் கும்பகோணத்தில் உள்ள உறவினர் நண்பர்களிடம் தான் கொல்கத்தாவுக்கு செல்வதாக பொய்கூறி இங்கிலாந்துக்கு புறப்பட்டார். இங்கிலாந்துக்கு செல்ல முடிவெடுத்த ராமானுஜனுடன் தானும் வருவதாக அவரது மனைவி ஜானகி அடம்பிடித்த போது அவர் அழகாக இருப்பதால் இங்கிலாந்தில் யாராவது அபகரித்து சென்று விடுவார்கள் என்று கூறி பயமுறுத்தி விட்டு சென்றார். இங்கிலாந்துக்கு சென்ற பிறகு மனைவியை அனுப்பச் சொல்லி ராமானுஜன் எழுதிய கடிதத்திற்கு இதே காரணத்தை கூறி அவரது அம்மா மறுத்துவிட்டது வேடிக்கையான சோகம். 1914 ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி இங்கிலாந்துக்கு செல்லும் SS நேவாசா கப்பலில் ராமானுஜனுக்கு பயணச்சீட்டு வாங்கப்பட்டது. 3 நாட்கள் முன்னதாகவே அம்மாவையும் மனைவியையும் கும்பகோணத்திற்கு அனுப்பி வைத்த ராமானுஜன் பயணத்திற்கு தயாரானார். முதல் வேலையாக உச்சி குடுமியையும் பஞ்சகச்சத்தையும் மாற்றி கோட் சூட் அணிந்தார். நெஞ்சமெல்லாம் கணக்குகளாகவும் நினைவெல்லாம் அவை பற்றிய கனவுகளாகவும் கப்பலேறிய ராமானுஜனுக்கு கடல் பயணம் கடுமையானதாகத்தான் இருந்தது. வாந்தியும் தூக்கமின்மையும் அவரை பாடாய்ப்படுத்தின. கப்பலில் இருந்த மருத்துவர் அளித்த சிகிச்சையில் குணமானார். திட்டமிட்டபடி 1 மாத பயணத்துக்கு பிறகு 1914ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி லண்டன் தேம்ஸ் துறைமுகத்துக்கு சென்று இறங்கினார் ராமானுஜன். முதல் சந்திப்பிலேயே மிக எளிமையாக, நேர்மையாக, யதார்த்தமாக பேசிய ஹார்டியை பார்த்து ராமானுஜன் நெகிழ்ந்துதான் போனார். இருவரும் அணுக்கமான நண்பர்களாகவே மாறினர். தானே விண்ணப்பம் வாங்கி பூர்த்தி செய்து 20 பவுண்ட் கட்டணத்தை செலுத்தி ட்ரினிட்டி கல்லூரியின் பயிற்சி மாணவராக ராமானுஜனை சேர்த்து விட்டார் ஹார்டி. அடிப்படை தகுதியான பட்டப்படிப்பு ராமானுஜத்திடம் இல்லாததால் அதற்கும் செல்வாக்கை பயன்படுத்தி சிறப்பு அனுமதியை வாங்கினார். அங்கே ராமானுஜன் உருவாக்கிய முதல் ஆய்வு கட்டுரையை அவர் சார்பில் லண்டன் கணித கழக கூட்டத்தில் சமர்ப்பித்தார். அனைவரும் ஏற்கும் வகையில் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதும் கலையையும் சொல்லிக் கொடுத்தார். வெளிநாட்டு கணித இதழ்களை படிப்பதற்காக பிரெஞ்சு, லாட்டின், ஜெர்மன் மொழிகளையும் கற்றுத் தேர்ந்தார். நண்பராக, குருவாக, வழிகாட்டியாக, சக ஆராய்ச்சியாளராக பலனை எதிர்பாராமல் ஹார்டி செய்து தந்த ஒவ்வொன்றும் பயமின்றி இருக்க ராமானுஜனுக்கு பக்கத்துணையாக நின்றது. ஆனாலும் விதியின் கைகளில் விளையாட்டு பிள்ளையாகிவிட்ட ராமானுஜனின் உடல் இங்கிலாந்தின் குளிரை ஏற்கவில்லை. ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 2 சட்டைகள், அதற்கு மேல் கம்பளி ஆடை போட்டால்தான் வெளியில் வர முடிந்தது. அறைக்குள் நுழைந்தவுடன் குளிர்காயும் அடுப்பை மூட்டி அதற்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள்வார். குளிருக்கு அடுத்தபடி சைவ சாப்பாடு பெரும் பிரச்சனையாக இருந்தது. கிடைத்த பொருளில் எல்லாம் அசைவம் கலந்திருக்குமோ என அஞ்சினார். தானே சமைத்து சாப்பிட முயன்றதில் பெரும் நேரம் வீணானது. இன்னொரு புறம் ட்ரினிட்டி கல்லூரியில் அவர் சேர்ந்த 3 மாதத்தில் முதல் உலகப் போர் மூண்டது. பெரும்பாலான மாணவர்கள் அவரவர் நாடுகளுக்கு திரும்பினர். ராமானுஜனும் ஊர் திரும்பி விடலாமா என நினைத்தார். அதெல்லாம் தேவையில்லை, கணிதத்தில் கவனத்தை செலுத்துங்கள் என ஹார்டி நம்பிக்கை விதைத்தார்.
அழுத்தம் கொடுத்த காரணிகளுக்கு மத்தியில் அமுத சுரவி போல கணித கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியபடி இருந்தார் ராமானுஜன். அம்மாவுக்கு செய்து தந்த சத்தியத்தையும் காப்பாற்றினார். ஆங்கிலேய நண்பர்கள் வற்புறுத்தியும் மதுவை தொட மறுத்தார். அறைக்குள்ளே மரப்பெட்டியில் இஷ்ட தெய்வ படங்களை ஒட்டி வைத்து ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட்டார். எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. கேளிக்கைகளுக்கு சென்றதுமில்லை. ஓய்வு நேரத்தில் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கடிதம் எழுதுவதே அவரின் பொழுதுபோக்கு. இங்கிலாந்துக்கு சென்ற சில மாதங்கள் கழித்து தன் புகைப்படம் ஒன்றே கடிதத்தோடு பெற்றோருக்கு அனுப்பியிருந்தார். மேற்கத்திய பாணியில் உடையணிந்து குடுமையை கலைந்து கிராப் வெட்டி நாற்காலியில் ராமானுஜன் உட்கார்ந்திருக்கும் புகைப்படத்தை பார்த்ததும் அவரது அப்பாவும் அம்மாவும் கலங்கினர். இந்த படத்தையும் சேர்த்து ராமானுஜனின் உண்மையான புகைப்படங்கள் 4 மட்டுமே இப்போது வரை இருக்கின்றன. இங்கிலாந்தில் படித்த மற்ற இந்திய மாணவர்களோடு எடுத்த படம், கேம்பிரிட்ஜில் பட்டம் வாங்கிய போது எடுத்த படம், கடைசியாக நோய்வாய்ப்பட்டு இந்தியா திரும்பும் பயண பத்திரத்திற்காக எடுத்த படம் ஆகியவையே மற்ற 3 புகைப்படங்கள். நாத்திகரான ஹார்டி ராமானுஜனின் இறை நம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் கண்டு வியந்தே போனார். கணித ஆராய்ச்சி கட்டுரையை வைத்து சிறப்பு வழிமுறையில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு BA பட்டம் வாங்கி கொடுத்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த பட்டத்தை பெற முடியாமல் இந்தியாவில் அலைந்து திரிந்தாரோ அதே பட்டம் ஒரே ஒரு கட்டுரையில் கிடைத்தது. இந்த நிலையில் ராமானுஜன் இங்கிலாந்தில் பெற்ற சிறப்புகளுக்கு பாராட்டும் விதமாக ட்ரினிட்டி கல்லூரி அவருக்கு வழங்கியதை போன்றே மாதம் 3750 ரூபாயை சென்னை பல்கலைக்கழகம் வழங்க முன்வந்தது. ஆனால் அதில் 750 ரூபாயை மட்டும் கும்பகோணத்தில் இருந்த குடும்பத்துக்கு வழங்கச் சொன்ன ராமானுஜன் மீதி தொகையை ஏழை மாணவர்களின் கல்விக்காக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். சென்னை பல்கலைக்கழகம் ராமானுஜன் குடும்பத்தாருக்கு வழங்கி வந்த தொகை நீட்டிக்கப்பட்டதோடு ஹார்டியின் முயற்சியில் இங்கிலாந்தில் சில உதவிகளும் அவருக்கு கிடைத்தன. கூடவே ராமானுஜனுக்கு FRS பட்டத்தையும் வாங்கி தந்துவிட வேண்டுமென ஹார்டி தீவிரமாக முயன்றார். உலகின் பல நாடுகளில் ஆங்கிலேய ஆட்சி இருந்த நிலையில் ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி என்ற அந்த பட்டம் மிகப்பெரிய அங்கீகாரம்தான். பல்வேறு துறைகளில் அதீத நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கே FRS பட்டம் வழங்கப்படும். இந்த நேரத்தில்தான் ராமானுஜனுக்கு உடல் நலம் வெகுவாக பாதிக்கப்பட்டது. அலற வைத்த இருமலும் அடிவயிற்று வலியும் அவ்வப்போது புரட்டி எடுத்த காய்ச்சலும் ராமானுஜனை நிலைகுலைய வைத்தன. ஹார்டியும் பார்க்காத மருத்துவமில்லை. இங்கிலாந்தில் ராமானுஜனுக்கு பக்கபலமாக இருந்த கடலூரைச் சேர்ந்த AS ராமலிங்கம் என்பவர் அப்போது மிகுந்த கனிவோடு அவரை கவனித்துக் கொண்டார். உடல் நலமில்லாத நேரத்தில் கும்பகோணத்தில் மனைவி ஜானகியை தாயார் கொடுமைப்படுத்துவதாக வந்த செய்தி ராமானுஜனை மனரீதியாகவும் சீர்குலைத்தது. தான் எழுதும் கடிதங்களை கூட மனைவியிடம் தாயார் காண்பிக்காமல் இருந்ததை எண்ணி நொறுங்கி போனார். சமைத்து போட்டு தன்னை கவனித்துக் கொள்ள ஜானகியை அனுப்புமாறு எழுதிய கடிதத்திற்கு அம்மா கோமளம் மறுப்பு அனுப்பிவிட்டதை நினைத்து மேலும் வருந்தினார். சில நேரங்களில் பூக்களையும் செடிகுடிகளையும் ஜானகியாக நினைத்து பேசினார். இதை கவனித்த சிலர் ராமானுஜனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக பரப்பிவிட்டனர். ராமலிங்கம் உதவியோடு மருத்துவர் ஒருவரை பார்த்து தான் முழு மனநலனோடு இருப்பதாக சான்றிதழை வாங்கி அதனை எப்போதும் சட்டைப்பையிலேயே வைத்துக் கொண்டார். குழப்பத்தின் உச்சியில் ஒரு நாள் திடீரென தற்கொலை முடிவெடுத்து கேம்பிரிட்ஜ் விரைவு ரயில் பாதையில் தலை வைத்து படுத்தார். ராமானுஜன் தற்கொலைக்கு முயன்ற தகவல் கிடைத்ததும் ஐயோ, FRS பட்டம் கிடைக்கப் போகும் நேரத்தில் இப்படி செய்து விட்டாரே என ஹார்டி பதறிப் போனார். காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ராமானுஜனை நேரில் சென்று வழக்கு பதியாமல் மீட்டு வந்தார். ஏனெனில் வழக்கு இருக்கும் நபருக்கு FRS பட்டம் கிடைக்காது. இதை அறிந்த ராமானுஜன் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டேன் என வெட்கி தலை குனிந்தார். லண்டன் கணித கழகத்தின் கௌரவ உறுப்பினர், கேம்பிரிட்ஜ் தத்துவ கழகத்தின் கௌரவ உறுப்பினர் போன்ற பதவிகளோடு 1918 மே மாதம் சிறப்பு வாய்ந்த FRS பட்டத்தையும் வாங்கி கொடுத்தார். முன்பு இந்தியாவிலிருந்து ராமானுஜன் அனுப்பிய கடிதங்களை திருப்பி அனுப்பிய கணித மேதைகள் பலரும் இந்த பட்டத்திற்காக அவரை பரிந்துரை செய்திருந்தனர். FRS பட்டம் பெற்ற 2வது இந்தியர் என்ற பெருமை கிடைத்த போது ராமானுஜன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். ஏறத்தாழ 23 மாதங்கள் 5 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற ராமானுஜன் இந்தியா திரும்பி கொஞ்ச காலம் குடும்பத்தோடு இருந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டால் குணமாகி விடுவார் என ஹார்டி நம்பினார். FRS பட்டம் வாங்கிவிட்டதால் ராமானுஜன் உலகளவில் பெறும் புகழை யாரும் தடுக்க முடியாது என்பதும் அவரது எண்ணம்.
மீண்டும் இங்கிலாந்துக்கு திரும்புவார் என்ற நம்பிக்கையோடு ட்ரினிட்டி கல்லூரியே திரண்டு ராமானுஜனுக்கு பிரியாவிடை கொடுத்தது. அதற்கு முன் எந்த ஒரு இந்தியருக்கும் இத்தகைய பாராட்டும் கௌரவமும் இங்கிலாந்தில் கிடைத்ததே இல்லை. குண்டான உருவத்தோடு கண்கள் முழுக்க ஒளியும் லட்சிய வெறியும் ஜொலிக்க இங்கிலாந்துக்கு சென்ற ராமானுஜன் அடையாளம் தெரியாத அளவுக்கு இழைத்து போய் 1919 ஆண்டு மார்ச் 27 மும்பை துறைமுகம் வந்து சேர்ந்தார். அங்கிருந்தபடியே அவரை ராமேஸ்வரம் அழைத்துச் சென்று கடல் தாண்டி போனதற்கான பரிகாரங்களை செய்ய திட்டமிட்டிருந்த கோமளம் மகன் இருந்த கோலத்தை பார்த்து நேராக சென்னைக்கு அழைத்து வந்தார். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனே வருக வருக என பதாகைகள் மின்ன, பெரிய மனிதர்கள் பூங்கொத்துகள் கொடுக்க, வாழ்க முழக்கங்கள் ஒலிக்க 1919 ஏப்ரல் 2 சென்னை வந்திறங்கினார். அதற்குள்ளாக ராமானுஜனின் இந்திய வருகையை பற்றி பத்திரிகைகளில் பெருமையாக வெளியான செய்திகளின் வழியாக தாய் வீட்டிலிருந்த ஜானகிக்கு தகவல் தெரிந்தது. ஓடோடி வந்த மனைவியை பார்த்த பிறகே ராமானுஜன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். உடல் நலம் குன்றி ராமானுஜன் வரும் செய்தி அறிந்து சென்னையில் அவர் தங்கி சிகிச்சை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆதிநாராயண செட்டியார் பங்களாவில் வைத்து டாக்டர் நஞ்சுண்டராவ் தனிப்பட்ட அன்போடு சிகிச்சை அளித்தார். அம்மாவும் மனைவியும் பார்த்து பார்த்து சமைத்து போட்டு கவனித்துக் கொண்டார்கள். எல்லாம் இருந்தும் உடல்நிலையில் முன்னேற்றத்திற்கு பதிலாக பின்னடைவுதான் மிஞ்சியது. சென்னையை விட்டு பருவநிலை இதமாக உள்ள இடத்தில் தங்கி சிகிச்சை பெற 4 மாதங்களுக்கு பிறகு முடிவானது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி, கோவை போன்ற ஊர்களில் தங்கியும் ஒரு பலனும் இல்லாததால் சொந்த ஊரான கும்பகோணத்துக்கே போனார். முன் எப்போதும் இல்லாத மன நிம்மதி அங்கே அவருக்கு கிடைத்தது. சலசலத்து ஓடிய காவிரி ஆறு, சாரங்கபாணி பெருமாள் கோவில், மனதுக்கு பிடித்த பழைய நண்பர்கள் என இதமளித்த அம்சங்கள் ஏராளமாக இருந்தன. ஆனாலும் உடல்தான் ஒத்துழைக்கவில்லை. புகழ்பெற்ற காசநோய் மருத்துவர் PS சந்திரசேகர ஐயர் சென்னையிலிருந்து கும்பகோணத்துக்கு வந்து அவருக்கு சிகிச்சை அளித்தார். காசநோய் என்று கருதிய அவருக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தன. அந்த அடிப்படையில் மருத்துவம் பார்த்த சந்திரசேகர ஐயர் ராமானுஜனுக்கு நோய் முற்றிவிட்டதை அறிந்தார். தொடர் சிகிச்சைக்காக 4 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார் ராமானுஜன். சென்னையில் மிகப்பெரிய கட்டுமான நிபுணராக விளங்கிய நம்பெருமாள் செட்டியாரின் பங்களாவில் தங்க வைக்கப்பட்டார். 99 மாளிகைகளுக்கு சொந்தக்காரரான நம்பெருமாளின் பெயரால் அவர் வாழ்ந்த பகுதி செட்டியார்பேட்டை என்றே அழைக்கப்பட்டது. அதுதான் நாளடைவில் சேத்பட் என மாறியது. ராமானுஜன் தங்கியிருந்த கிரைனாண்ட் என்ற பங்களா இன்றைக்கும் நுங்கம்பாக்கம் ரயில் நிலைய சுரங்கப்பாதைக்கு அருகே இருக்கிறது. ராமானுஜனுக்கு பல முனைகளில் இருந்து பண உதவிகள் குவிந்தன. வந்து நலன் விசாரித்து செல்வோரின் எண்ணிக்கையும் அதிகமானது. இதனால் சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் அதற்கு பக்கத்திலேயே இருந்த தன்னுடைய கோமித்ரா என்ற இன்னொரு பங்களாவில் ராமானுஜனை தங்க வைத்தார் நம்பெருமாள் செட்டியார். நோயில் படுத்த போதும் கணக்கை விட்டு பிரிய ராமானுஜனுக்கு மனமில்லை. மெத்தையில் படுத்தால் கணித பயிற்சிக்கு சரிப்படாது என்றெண்ணி தரையில் பாய்விரித்தே படுத்துக் கொண்டார். உடல் முழுக்க வலி, உயிரை வாங்கிய நிலையிலும் கணித ஆராய்ச்சியை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை. இந்தியாவுக்கு வந்த பிறகு முதன்முறையாக ஹார்டிக்கு எழுதிய கடிதத்தில் புதிய கணித கண்டுபிடிப்புகளை அனுப்பியிருந்தார். அரிய தேற்றங்கள் அடங்கிய அந்த கடிதமே ராமானுஜனின் கடைசி கடிதமாகி போனது. கணிதத்தை போலவே ஜோதிடத்திலும் நிபுணத்துவம் பெற்றிருந்த ராமானுஜன் தன்னுடைய முடிவு நாளையும் கணித்து குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி வந்தார். 1926 ஆண்டு ஏப்ரல் 22 முதலே அவரால் எதையும் சிந்திக்க முடியவில்லை. 26 காலை 10:20 மணிக்கு எல்லாம் முடிந்து போனது. 100 ஆண்டுகளை கடந்த பிறகும் கணித உலகம் நிரூபிக்க போராடி வரும் ஆயிரக்கணக்கான சூத்திரங்களை தந்த மேதை 32 ஆண்டுகள் 4 மாதங்கள் 4 நாட்களோடு உலகை விட்டு பிரிந்தார். ராமானுஜன் கடல் கடந்து போய் வந்ததால் அவரது உடலுக்கு சடங்கு செய்தால் தங்களையும் தொற்றிக்கொள்ளும் என்று எண்ணிய ராமானுஜனின் உறவினர்களும் புரோகிதர்களும் ராமானுஜன் உடலுக்கு உரிய சடங்குகளை செய்ய வரவில்லை. விரல் விட்டு என்னும் நபர்களே பங்கேற்ற இறுதி ஊர்வலத்தின் முடிவில் சென்னை சேத்பட் சுடுகாட்டில் மகத்தான கணித மேதையின் உடல் தீக்கிரையானது. ஆனால் அவரது மறைவுக்கு பிறகுதான் ராமானுஜன் வழங்கிய கொடையை உலகம் புரிந்து கொண்டது. ராமானுஜனை பற்றி உலகளவில் ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவரது கண்டுபிடிப்புகள், வாழ்க்கை வரலாறு போன்றவை அதில் படம் பிடிக்கப்பட்டுள்ளன. முதலாக அவரது முழு வாழ்க்கை வரலாற்று நூலை இந்திய நூலகத் தந்தை SR ரெங்கநாதன் எழுதியிருந்தார். ராமானுஜன் பெயரில் கணித விருதுகளும் சங்கங்களும் அருங்காட்சியகங்களும் நிறுவப்பட்டுள்ளன.
ராமானுஜன் படித்த பள்ளி, பட்டம் பெற முடியாத கல்லூரி, வேலை பார்த்த சென்னை துறைமுகம் என பல இடங்களில் அவரது சிலைகள் இருக்கின்றன. கும்பகோணத்தில் அவர் வாழ்ந்த வீடு தேசிய அருங்காட்சியகமாகி இருக்கிறது. அவரது பிறந்த நாள் இந்தியாவின் தேசிய கணித நாளாக கொண்டாடப்படுகிறது. கேம்பிரிட்ஜிலும் சென்னை பல்கலைக்கழகத்திலும் அவரது கணித குறிப்பேடுகள் போற்றி பாதுகாக்கப்படுகின்றன. அவரது வாழ்வை த மேன் ஹூ நோஸ் இன்ஃபினிட்டி என்ற ஆங்கில படமும் ராமானுஜன் என்ற தமிழ் திரைப்படமும் வெளிவந்தது. தமிழில் முழு தொகுப்பான எண்களின் அன்பர் என்ற நூலை கணித பேராசிரியர் சிவராமன் எழுதியிருக்கிறார். கணித உலகம் இன்றும் ராமானுஜன் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.